ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய சனி, குரு, ராகு, கேது பெயர்ச்சிகள் அவங்க இதே போன்று ஒரு பலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதில் முதலாக சனீஸ்வர பகவானை பார்த்துட்ருக்குறோம். சனீஸ்வர பகவானுடைய குணங்களும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய மீன ராசியின் குணங்களையும் கொண்டு தான் பலன் பார்க்க முடியும்னு சொல்லிட்டுக்கிறோம். இதை ஒட்டி தான் பலன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ சனீஸ்வர பகவானுடைய குணம், காரகம், கடமை இதெல்லாம் வாக்கியுள்ள தொழில், ஆயுள், ஜீவனம், வேலை இதை போன்ற விஷயங்களை சொல்லுது. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வயதை பொறுத்து புதிய தொழில் தொடங்குவதற்காக பணம், பொருளை நாம் முதலீடாக செலவு செய்யலாம். அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கோசரம், பெருசாக மாற்றுறதுக்கோசரம் பணத்தை செலவு செய்யலாம். புதிய வேலை கிடைக்குமா, அதற்காக ஒரு முயற்சிகளை செய்யலாம். இது எல்லாம் குறிக்கக்கூடிய செயல்பாடுகள். இதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய நிலை. பெரும்பாலும் கடன் வாங்கி இதை செய்யலாம். வெளிநாட்டில் போய் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறவங்க, தன்னுடைய நிலையை ஒரு படி மேலே உயர்த்துவது தாண்டி அப்படியே ஜம்ப் பண்ணுறது, முதல் படியிலேருந்து 10வது படிக்கு தாவறது, அதை போன்று தாவக்கூடிய மிக வேகமான ஒரு செயல்பாடுகளை செய்வதற்கு முயற்சிப்பீங்க. இதுதான் மீன ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது நடக்கக்கூடியதாக எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் இப்படியே இருக்குமா அப்படின்னா அவங்களுடைய வயதை பொறுத்து மாறுபடும். அதுக்கு வேணால் ஒரு உதாரணம் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ கோச்சாரத்தில் மீனராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல மீனராசி, குரு, சூரியன், சனி இங்கே 4 பேரும் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படிங்க பலன் எடுக்கிறது, எப்படிங்க நம்ம பார்த்துக்கலாம், இதை எப்படி நம்ம நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா புரிஞ்சிக்கிறதுக்காக உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜாதகர் ஒரு குழந்தையாக இருக்காருன்னு வச்சுக்கேன். இப்போ சின்ன வயசு குழந்தையாக இருக்கார் அப்படின்னா அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தை அடுத்த 30 வருடம் கழித்து எதை போன்று ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணி அதுக்காக சிந்திப்பார். பெருசாக எப்படி கற்பனை பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய தகுதிக்கு மீறிய, தன்னுடைய நிலைக்கு மீறிய ஒரு நிலையில் இந்த குழந்தை, என்னுடைய மகன் அவனுடைய 30வது வயசில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பயே சிந்திக்க ஆரம்பிப்பார். அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு நேரம், மேன்மையான ஒரு நேரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல தசாபத்தி நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய தகுதியை மீறி அந்த குழந்தைக்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அந்த வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு தருவார். அந்த சிறு குழந்தைக்கு என்ன வசதி தேவையோ அனைத்து வசதிகளும் மிக பெரிதாக செஞ்சு தருவார். ஆனால் அந்த குழந்தையின் மேல் சிறிது வெறுப்பு இருக்கும். அப்பாவுக்கு குழந்தை மேலே ஒரு எரிச்சல் இருக்கும். கொஞ்சி குழாவுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும்.
வாழ்க்கையில் உயர்ந்து பெரிய நிலைக்கு போகிறதுக்காக அப்பாவா அவர் ரொம்ப யோசித்து சிந்தித்து தன்னுடைய தகுதியை மீறி என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறவர், அதற்காக முயற்சிகளை எடுப்பற அப்பா அந்த குழந்தை மேல் ஒரு சிறிது எரிச்சலுடையும் அந்த கொஞ்சி குழாவுறாங்க இல்லையா, அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அன்பு குறையும், பந்தபாசங்கள் குறையும். ஆனால் என்னுடைய மகன், என்னுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு போகணுங்கிற சிந்தனை இருக்கும். இதே நடுத்தர வயதாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்பாவும் மகனும் எதிரும் புதிருமாக இருப்பாங்க. இது பையனுக்கு தாங்க சொல்கிறீங்க, பொண்ணுக்கு இல்லையா அப்படின்னா, பொண்ணாக இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அப்பாவும் பெண் குழந்தையும் அவ்வளோ ஒட்டி உறவாடுவாங்க, அவ்வளோ ஒட்டுதல் இருக்கும். பெண்ணாக இருந்தால் அப்பாவும் மகளும் ஒட்டி உறவாடுவார்கள், அவ்வளோ ஒட்டி உறவாடக்கூடிய அவ்வளோ தூரத்துக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வீண் கௌரவம், வரட்டு கௌரவம்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதே போல் அமைப்பெல்லாம் ஆண் குழந்தையாக இருந்தால் அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் இந்த வரட்டு கௌரவம்லாம் இருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கு என்னப்பா வரட்டு கௌரவம் அப்படின்னா வீண் கௌரவங்கள், இதை போன்ற இதெல்லாம் இருக்கும், எதிரும் புதிருமாக இருப்பாங்க. இதே ஒரு மத்திம வயதாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த பெண்ணிற்கு அவருடைய பொருளாதார நிலையை, தகுதியை மீறி எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ அவ்வளோ கடன் வாங்கி அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு சீரும் சிறப்புமாக அதிகப்படியாக நகை நட்டு போட்டு சீர் செஞ்சு ரொம்ப ஆடம்பரமாக திருமணம் பண்ணி வைப்பார். திருமணம் பண்ணக்கூடிய இடம் இல்லை, சின்ன வயசு அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு சுப நிகழ்ச்சி எதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப பெருசாக செய்வார். ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா சண்டை சச்சரவு இருக்கும், பாகப்பிரிவினை, இதேமாரி மத்தியம வயசாக இருந்ததுன்னா பாகப்பிரிவினை நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண் பெண் வயது, சுய ஜாதக அமைப்பு, தசா புத்தி என நிறைய பலன் சொல்கிறதுக்கான நிலை இருக்குது. இது தனி மனிதனுக்கான விஷயம். இந்த தனி மனித விஷயத்தை இப்போ சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு வரும்போது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நான் முதலே சொன்னேன், புதிய தொழில் தொடங்குவதற்காக அல்லது தொழில் விரிவுபடுத்துவதற்காக, வேலைக்காக, வெளிநாடு செல்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு நிலை வரும்பொழுது அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்பா கிட்ட அவர் பாகத்தை பிரித்து கொடுத்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு தொழில் செஞ்சுப்பேன், நான் அதில் ஒரு நல்லது கிட்டது பார்த்துப்பேன், எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்கு பணம் வேணும், கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் இதை போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுதான் பொதுவான ஒரு விஷயத்தை நம்முடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற நிலையை பொறுத்தும் நமக்கு வயசை பொறுத்தும் தான் இதை ஒன்றுடன் ஒன்று பின்னி கோத்து அனுமானம் பண்ணி இதை சொல்லக்கூடியது. அப்போ சனீஸ்வர பகவான் இதேமாரி செய்கிறார், இதேமாரி இருக்கார். அப்போ இதற்கு முன்னால் கடந்த 30 வருடங்களுக்கு முன்னால் என்ன செஞ்சார், அதற்கு 30 வருடங்களுக்கு முன்னால் என்ன செஞ்சார், இது பொதுவான ஒரு மாற்றத்தை எப்படி நிகழ்த்துச்சு. தொழில் இன்றைக்கி புதுசாக வருதுங்க, நிறைய தொழில் வருதுங்க. 30 வருஷத்துக்கு மேலே இவ்வளோ தொழில் இருந்ததா? 30 வருஷத்துக்கு மேலே இவ்வளோ தொழில் இல்லையே. அதற்கு 30 வருஷத்துக்கு மேலே இதேமாதிரி தொழில் இல்லையே. வெளிநாட்டு மோகம் என்பது இவ்வளோ தூரத்துக்கு கிடையாது. அன்றைக்கி வெளிநாட்டுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு அதை பெருசாக அண்ணாந்து பார்த்ததில்லை. ஏரோப்ளானே அண்ணாந்து பார்த்த காலம் தானே. இன்றைக்கி நம்ம அண்ணாந்து பார்க்குறோம் இல்லையா, ஏரோப்ளான் போயிடுச்சுன்னா அண்ணாந்து பார்க்குறாங்கல்ல. நிறையா வித்தியாசங்கள் இருக்குது, மாறுபாடுகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை போன்று அதிகப்படியாக ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் பொது பலனாக ஒரு பலனை செய்யும். அந்த பொது பலனை ஒட்டி தான் தனி மனிதனுக்கான பலனும் நடக்கும், நடந்துக்கிட்டும் இருக்குது.
இப்போ சனீஸ்வர பகவான் இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 30 வருஷத்துக்கு மேலே என்ன செஞ்சார் பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஜோதிடம் என்பது ரொம்ப பெருசாக ஞாபக சக்தியும் பலனை அனுமானிக்கக்கூடிய திறனும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சும்மா ஜோதிடம் இது எனக்கு வருமா, இது எனக்கு தெரியுமா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும், எப்பொழுது கிடைக்க வேண்டும், எதை போன்ற அமைப்பில் கிடைக்க வேண்டும், எது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அனுமானம் பண்ணி சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். அப்போ சனீஸ்வர பகவான் சனிப்பெயர்ச்சி ராசிக்கு 12 வராரு, ராசிக்கு 1 வரார், ஜென்மத்தில் வரார் அப்படின்னா எல்லாம் நடக்கும். ஆனால் இதை ஒட்டி தான் நடக்கும். ஜென்மத்தில் சனி வரும்பொழுது ஜீவன பங்கம்தான். அதனால தான் 7ரை சனி பாடாப்படுத்துது அப்படிங்கிறோம். செலவு கொடுத்துருச்சு, கடனை கொடுத்துருச்சு, தொழில் இல்லை, வேலை இல்லை, கஷ்டம், கடன். சனிக்கு அதுதான் சொல்ல முடியும். அட்டம சனி வந்துச்சா, அவமானம். அது எந்த இடத்தில் இது அட்டம சனியாக வருகிறது அதுதான். அப்போ அந்த ராசியும் இருக்குது, அந்த ராசிக்கும் பலனில் பங்களிப்பு இருக்குது. இதை தான் நான் சொல்கிறேன். அப்போ பொது பலனை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பொது பலனை உங்களுடைய அமைப்புக்கு எப்படி ஏற்படும், எதை போல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொது பலன் கண்டிப்பாக 50% மேலே நடக்கும், இருக்கும். அடுத்த பதிவில் இந்த சனீஸ்வரன் பகவான் கடந்த காலங்களில் எதேமாரி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை விளக்கம் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.